குட்டியா சுத்திக்கிட்டு ஊரை சுத்திட்டு தெரியாத வா என்கிட்ட. எனக்கு வேலை தெரியும். எனக்கு தெரிஞ்சதை உனக்கு நான் கற்றுத்தரேன். அதை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கூடா. இப்படி தெரிஞ்சா குடும்பம் என்ன ஆகுறது? குடும்பத்தில் ஒருத்தனை உன்னை மதிக்க வேண்டாமா? வாடான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு ஒருத்தனோ ஒருத்தியோ யாரோ ஒரு ஆள் கற்றுத்தரேன்னு வச்சுக்கோங்க. அவன் முதல் பதம் பார்க்கறது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் உன்னைய விட அதிகமாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே ரிப்பீட் அடிப்பான். அப்படி ரிப்பீட் அடிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பஸ்மாசுரன் பரமசிவன் வரம் கொடுத்த அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நல்ல கடுத்த தவம் இருந்து பரமசிவன்கிட்ட நான் யார் மேலே கை வச்சாலும் அவங்க பஸ்மமாயிடணும் அப்படின்னு சொல்லி பரமசிவன்கிட்ட வரமாக கேட்டு பரமசிவன் வரத்தை கொடுத்துட்டார்ல. நான் வரத்தை வாங்கிட்டேன். அது பலிக்குதா இல்லையான்னு பரமசிவனே வச்சு செக் பண்ணோம். என் பரமசிவன் தலையிலே கை வைக்கிறது கூப்பிடுறாரு. எப்படிடா இது? என்னடா இது மதுரக்காரனுக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அழிச்சிடுறாரு. அது வேற கதை. இப்படிதான் மனுஷ வாழ்க்கையில நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. யாரை பார்த்து இறக்கப்படுறோம் இறக்கப்படுறோமோ அவங்க தான் நமக்கு ரிப்பீட் அடிப்பாங்க. சரி, நம்மளை பாவம் பார்த்தவனாச்சே இறக்கம் பார்த்தவனாச்சே அவனுக்கு நம்ம ரிப்பீட் அடிக்கலாமா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதனால நல்லவனாரு, ரொம்ப நல்லவனா இருக்காத, ரொம்ப நல்லவன் இவனுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தூக்கி ஏறி மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம வேலையை பார்ப்போம், அது கொஞ்சம் வினயத்தோடு பார்ப்போம், நம் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். இறக்கம் பார்த்தோம்னா அவன் மறுபடியும் நமக்கு பாப்பா அப்படின்னு எதிர்பார்க்காம செய்கிறதா தான் செய்வோம். எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றத்தை கொடுத்துரும். அது எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி கடன் வாங்காமல் பிழைக்க கற்றுக்கணும். கடன் வாங்கிட்டோம்னா பழகிடுவோம். மறுபடியும் அதையே செஞ்சிட்டு இருப்போம். இதெல்லாம் என் அனுபவம். ஏன்னா இங்கே ஜெயிச்சவன் சொன்னாதான் கேட்பாங்க, ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் ஜெயிக்கலை, ஆனால் நான் ஒரு நாளைக்கு ஜெயிச்சிருவேன். அந்த நம்பிக்கையில் சொல்லி வைக்கிறேன். முளைச்சா முளைக்கட்டும், முளைக்காட்டி இருக்கட்டும். ஓகே.